கிளிக் ஆகும் நம்புறோம். இல்ல கிளிக் ஆயிரும் நினைக்கிறோம். ஏன்னா மனுஷா ரொம்ப ஏதோ பெஞ்ச தட்டியெல்லாம் சில பேர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு எழுதிட்டே இருந்திருக்காரு. அப்படியே உட்காந்து நிறைய இடங்கள் உட்காந்து பெருத்திறமை எழுதியிருக்காரு. பேசிக்கா இந்த படம் என்னன்னா ரைட்டிங்கோட ஃபெயிலியர் தான், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இதை அங்க சுத்தி வளைச்சு அந்த பக்கம் நெளிச்சுக்கெல்லாம் பேச வேண்டியது. ரைட்டிங்கோட ஃபெயிலியர், எழுதவே இல்லை. நீங்க டப்பிங் போறப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா உட்காந்து சைடுல உட்காந்து எழுதிட்டு இருக்காரு. எழுதுங்கய்யா, எழுதலையா, ஒத்துக்குங்கய்யா. உட்காந்து கால் மேல கால் போட்டு இப்ப நான் காண்ட்ல பேசணும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எழுதுங்கய்யா. அந்த ரேஞ்சு, அதாவது அந்த மனிதத்திரம், அதாவது அந்த நாயகன் மனிதத்திரம் அங்க போயிட்டாரு. அவர் தன்னையுமே இதெல்லாம் அட்டூழியங்க. இந்த படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் அட்டூழியம் வச்சிருக்காங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். கேரக்டரைசேஷன் எல்லாமே இதெல்லாம் பழைய படங்க. நாயகன் மாதிரி இருக்கு கமல் சார் சொன்னாரு. இது ஏன் இவ்வளவு கான்பிடன்ட் நான் சொல்றேன் அப்படின்னா, அதோட கிளிம்ஸ் தான் பாட்டு. நீங்க அந்த பாட்டுலயே உங்களுக்கு புரிஞ்சிடும் அதோட டெப்த் என்ன. பூவே அப்படிங்கிறப்ப ஏஆர் கலக்கிட்டாரு. ஆஹா, ஏஆர் பாத்தீங்களா, ஏஆர் மணி காம்போவே. படத்துக்குள்ள போனா பிஜிஎம் அவரு போட்டாரா இல்ல படத்துக்கிட்டே பாத்தீங்கன்னா எங்கேயாவது வச்சு அமுத்திட்டாரா என்னன்னு தெரியல. நான் கேள்விப்பட்டது மணி சார் இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷன் டைரக்டர்ஸ் ஒரு சேலஞ்சா எடுத்திருக்காரு, ஒரு காம்படிஷன். ஓகே, நானும் ஐ வில் கம்பீட் டு யுவர் லெவல். இப்படித்தான் படம் எடுப்பீங்களா? மணிரத்னம் அப்புளும் மணிரத்னம் நல்லா சரி, அதுக்குன்னு இப்படியா? என்னது